வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவில் நடக்க போது. அந்த ஸ்குவாட பத்தியும் சரி, இந்த ஓவரால் சீரிஸை பத்தியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகமதாபாத்ல நடக்க போதுல. சோ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும், என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ ஓப்பனிங்ல ஆப்வியஸ்லி KL ராகுல், ஜெய்ஸ்வால் தான் இறங்குவாங்க. நம்பர் 3ல டெஃபினட்டா நான் சாய் சுதர்ஷன் விளையாடுவேன். 4ல கேப்டன் கில் வந்துருவாரு. 5ல டெஃபினட்டா தேவ்தத் படிக்கலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அண்ட் 6ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன் வந்துருவாரு. 7ல விக்கெட் கீப்பர் த்ரூ ஜூரல் வந்துருவாரு. 8ல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். 9ல குல்தீப் யாதவ் டெஃபினட்டா விளையாடி ஆகணும். 10ல முகமது சிராஜ் அண்ட் 11ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. சோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் மக்களே. நான் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல இந்த பர்டிகுலர் 11ல சேர்க்கல. ரீசன் என்னன்னா, இங்க வெஸ்ட் இண்டீஸோட ஆடும்போது 4 ஸ்பின்னர் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஒரு பேலன்ஸ் கொடுக்கும்ன்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவ்தத் படிக்கலோட போயிருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து. உங்களுக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.